எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட 50 டேஸ் சேலஞ்சை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த 50 டேஸ் வந்து ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கி என்னோட வெயிட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா 63.8 kg. ஓகேங்களா? ஸோ நான் ரொம்பவே ஹாப்பி தான். ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டேவே நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த 50 டேஸ் வந்து ஒரு 5 kg வரைக்கும் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு விட்டுறது டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நம்ம லாஸ் பண்ண வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 4.2 kg வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் ரொம்ப இன்னும் 800 grams தான் இன்னும் நம்ம அதை போய் ரீச் பண்ணுறதுக்கு. இன்னும் ஒரு 1 வீக் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தாராளமாக போயிட்டு நான் 63 kg வந்து ரீச் பண்ணிடுவேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த 50 டேஸ் நான் போட்ட எஃபர்ட்கான ரிசல்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாகவே இருக்குது. ஸோ மேபி வந்து இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம இனிஷியலாக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில் உள்ள வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு மந்த்லி 4 kg ஈவன் 5 kg வரைக்கும் கூட நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆனால் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் நம்ம கிட்டத்தட்ட ஐடியல் வெயிட்டு கிட்ட போகும்போது நம்ம உடம்புல உள்ள அந்த திக்கான ஃபேட்லாம் வந்து பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ தான் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம ஸ்டொமக், மெயினாக வந்து நம்ம பெல்லி ஏரியாவில் நம்ம ஸ்டொமக் சுற்றி இருக்க அந்த திக்கான ஃபேட்லாம் வந்து பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வெயிட் லாஸ் இந்த 50 டேஸ் சேலஞ்சில் நான் வந்து என்னோட வயிற்று பகுதி, என்னோட ஸ்டொமக்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஸோ வந்து என்னோட பெல்லி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு 2 inch வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்ச் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால வந்து வெயிட் மேபி அந்த 5 kg என்னால் அந்த 50 டேஸில் ரீச் பண்ண முடியல. கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாகிருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு சம்டைம்ஸ் 2 days ஒன்ஸ் தான் வந்து 100 grams குறையும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நான் ஸ்லோவான ப்ராசஸ் தான் நான் சூஸ் பண்ணேன் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதே. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 96 kg வந்து போயிருந்தேன். இப்போ வந்து 64க்கு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 32 kg வந்து நம்ம இப்போ கம்மி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ 32 kg வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ பொறுமை இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 kg கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஐடியல் வெயிட் போய் பக்காவாக ரீச் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் நான் என்னோட டயட் வந்து எடுத்துகிட்டு போகும்போது என்னால் என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட முடியும். ஸோ நீங்களும் இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே 1ல் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் கூட பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நேற்றுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணும்போதே ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ வெயிட் வந்து இருந்தாங்க, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்காங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோ கீழே நீங்கள் நம்ம டே 1லேருந்து நம்ம சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, டே 1 எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இப்போ டே 50 எவ்வளோ வெயிட் வந்து பார்த்துருக்கீங்க, ஸோ இந்த 50 டேஸில் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக, ரொம்ப மோட்டிவேட்டடாக, ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம நேற்றுக்கு ஷேர் பண்ண சிஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி மேம், நம்ம ரெகுலராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற மேம், எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்ச மேம் அவங்க. ஸோ அவங்க வந்து டே 1 69.5 kg இருக்காங்க. இப்போ வந்து 66.5 kg. ஸோ 3 kg வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபியூ மந்த்ஸ் அவங்க இந்த டயட் ஃபாலோ பண்ண போகிறதா தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க டார்கெட் வந்து 64 kg ரீச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இன்னும் அவங்க ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்தே அவங்க வந்து ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க மேம். ஒன்ஸ் நீங்கள் ரீச் பண்ண உடனே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சொல்லுங்கள், நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆவேன். அப்புறம் யாஸ்மின் அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. டே 1 67 kg இருக்காங்க. டே 50 வந்து 64 kg வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் 3 kg லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக என்னோட டயட்டோ என்னோட ஒர்க் அவுட்டோ வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணல, ஓரளவுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு பண்ணதே 3 kg உங்களுக்கு லாஸ் ஆகியிருக்கு. ஸோ இன்னும் ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வெயிட் உங்களால் லாஸ் பண்ண முடியும். உங்களோட டார்கெட் வெயிட் நீங்கள் சூப்பராக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து சஜிதா, அந்த சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. டே 1 வந்து 73 kg இருக்காங்க. டே 58 வந்து 62.2 kg இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 6.8 kg லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயம். இந்த அவங்க வந்து 50 நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 8 days முன்னாடியே வந்து அவங்க டயட் ஸ்டார்ட் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ இந்த 58 டேஸில் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா 6.8 kg கம்மி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னும் ஃபோக்கஸ்டாக இருங்க சிஸ்டர், கண்டிப்பாக உங்களோட ஐடியல் வெயிட்டை சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த 3 சிஸ்டர்ஸ் மாதிரி நீங்களும்
இன்றைக்கி வீடியோ வந்த உடனே டே 1 எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இன்றைக்கி எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்றத மெஷர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தர் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி டே 50. ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து டார்கெட்டே வந்து 4 kg 5 kg அவ்வளோதான் இருந்தது. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த சேலஞ்சிலே வந்து உங்களோட ஐடியல் வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து கோல் ரொம்ப பெருசாக இருந்தது. நீங்கள் இப்போ தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 10 kg 15 kg கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் ஃபியூ டேஸ் உங்களோட டயட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பேசிக்காக இந்த சேலஞ்ச் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஓவரால் டிப்ஸு ஒரு சில விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட எண்ட்ல வந்து வெயிட் லாஸ் அஃபர்மேஷன்ஸ், ஓகேங்களா, ஒரு சில உறுதிமொழியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த உறுதிமொழியில நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நம்மளே வந்து மோட்டிவேட்டடா பாசிட்டிவா ஃபீல் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்போ வெயிட் பற்றியே பேசணுமா, ஸோ இன்னைக்கு எவ்வளோ வெயிட் இருந்தோம் அப்படின்னு மெஷர் பண்ணுறத பற்றி பேசணும். ஸோ அதை பற்றின டிப் வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ தான் நீங்கள் புதுசாக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீட்லேயே வந்து வெயிங் மிஷின் இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு டெய்லி மார்னிங் எழுந்ததும் வெயிட் செக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தோணும் போதெல்லாம் செக் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டைம்ஸு, டிஃப்ரெண்ட் வெயிட் மிஷின், டிஃப்ரெண்ட் பிளேசஸில். ஏன்னா ஒவ்வொரு வெயிட் மிஷின்லேயும் ஒவ்வொரு நம்பர் காட்டணும் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு ஈகர்னஸ் வந்து இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த வெயிங் மிஷின் மேலே ஏறி நிற்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் நீங்கள் டயட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ இன்றைக்கி வெயிட் செக் பண்ணிட்டோம், மறுபடியும் இன்றைக்கி ஃபுல் டே சூப்பராக டயட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறீங்க. ஒன்று அதே வெயிட் இருந்தாவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை விட ஒரு 100 grams குறைஞ்சிருக்கு, 200 grams குறைஞ்சிருக்குன்னா இட்ஸ் ஓகே. அது இல்லாமல் 100 grams இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். என்னடா நேற்றுக்கு நம்ம அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக டயட் பண்ணி இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி நமக்கு வெயிட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்க்கான ஹார்மோன் கிரியேட் ஆகும். அந்த ஃபுல் டே அப்படியே ஸ்பாயில் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 days ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ் வந்து வெயிட் செக் பண்ணுங்க. அது வந்து உங்கள் மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் இனிஷியல் டேஸில் டெய்லி செக் பண்ணேன். ஸோ அது எனக்கு ஒத்து வரல. எனக்கு டெய்லி செக் பண்ணும்போது ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ நான் என்னதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் டெய்லி செக் பண்ணுறது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ வந்து 10 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக டயட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் வெயிங் மிஷின் மேலே நிற்கும்போது ஒரு 200 grams இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காம உங்களை நீங்களே பனிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பனிஷ்மெண்ட்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் இன்டென்சிவாக இன்னும் எக்ஸ்ட்ரீம் கலோரிஸ் கம்மியாக எடுத்துக்கிறது. அப்போ வந்து உங்கள் மெட்டபாலிசம் வந்து அடிவாங்கும். ஸோ உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து அன்ஹெல்தியாக மாறுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. தோணும் போதெல்லாம் வந்து வெயிட் மிஷின் மேலே செக் பண்ண வேணாம். எதனா ஒரு மிஷின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட உங்கள் த்ரூ அவுட் வெயிட் லாஸ் ஜர்னி அந்த ஒரு மிஷின்லேயே செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மிஷின் கூட சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வீட்டில் ஒரு வெயிங் மிஷின் வச்சிருக்கேன், இங்கே செக் பண்ணிவிட்டு சும்மா சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே செக் பண்ணனா அங்கேயே கூட 1/2 kg சம்டைம்ஸ் 1 kg வரைக்கும் கூட டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ மிஷின் டு மிஷின் வந்து இந்த நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வெயிங் ஸ்கேலில் காட்டுறது எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்பர் தான். ஸோ அது வந்து உங்களோட ஹெல்த் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஓகே நான் இவ்வளோ நம்பர்லேருந்து இவ்வளோ நம்பர் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் அதை வச்சுக்கணுமே தவிர அதை வச்சு நீங்கள் ஹெல்த்தியா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களோட மோட்டிவ் வந்து என்ன, நான் ஹெல்த்தியாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் இந்த டயட்லாம் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிற மாதிரி விஷயங்களை வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எமோஷனல் ஈட்டிங். ஓகேங்களா? ஸோ எமோஷனல் ஈட்டிங்ன்றது அதை வந்து நம்ம டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போது நம்ம ஃபுட்டு நம்ம டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்டு கூட ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வச்சுக்கணுங்க. அது கூட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எமோஷனல் ஈட்டிங்குள்ளே கண்டிப்பாக போவோம். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு பசி இருக்கும்போது நமக்கு உண்மையாகவே பசிக்குது, எனக்கு இப்போ எனர்ஜி வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் உங்கள் ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. பசிக்கும் போது மட்டும் சாப்பிடணும். அதான் வந்து ஃபுட்டு கூட ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம ஒரு சில ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, சேடாக இருக்குது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியரு, அன்சைட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு டக்குன்னு எனக்கு இப்போ இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இப்போ இதை ஃபீல் பண்ண முடியல, டக்குன்னு இதுலேருந்து டைவர்ட் ஆகி இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம மைண்டே வந்து நம்மளை வந்து ஓகே நீ எங்கேஜாக இருக்கணும்னா நீ ஃபுட்டு போய் தேடு அப்படின்னு தான் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு வந்து அது நம்ம மைண்டே வந்து சொல்லும். ஓகேங்களா? ஸோ வந்து முடிஞ்சளவு இந்த மாதிரி ஃபீலிங்ஸுக்கெலாம் வந்துட்டு எஸ்கேப் ஆகி அதை ஷார்ட்கட்டில் அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓகே நான் கொஞ்சம் நேரம் வந்து
வந்து எதுனா சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ்லாம் மறந்து போயிடும், டெம்பரரியாக நான் அதை விட்டு வெளியில் வந்துடுவேன், எனக்கு வந்து ஒரு டைவர்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட்டு நமக்கு தேவையே இல்லாத போது ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிடும்போது தான் வந்துட்டு நமக்கே தெரியாமல் ஓவர் வெயிட் ஆகுறது, ஓவர் கெயின். இப்போ நம்ம ஒரு மாதிரி நம்ம நார்மலாகவே இல்லை, நம்ம ஸ்டேபிளாகவே இல்லை அப்படின்னும் போது நமக்கு வயிறு பசிக்குதா, இல்லை நம்ம சாப்பிட்டது வயிறு ஃபுல்லாகிடுச்சா, இல்லை நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோம், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஃபீலிங்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின்ன்றது நடக்குதா சரியும். ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டே கிடையாது. நீங்கள் அந்த ஹேபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த ஒரு ஹேபிட்டுக்கு ஃபுல் ஸ்டெப் வைங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தோன்னா நம்ம லோன்லினஸ், ஓகேங்களா, நம்ம தனியாக இருக்கோம், ஸோ ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கும் அப்படின்னும் போது நம்ம அந்த தனிமையை அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ஃபுட்டுன்ற ஆப்ஷன் தேடி போவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜ்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஒர்க் பண்ணால் பிடிக்குமோ அந்த ஒர்க்கை வந்து பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து அதிகமாக வந்து வெயிட் கெயின் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? அதுக்கு காரணம் அவங்க அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அப்படி அவங்க அதிகமாக சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க அப்படின்றது மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லோன்லினஸ், அந்த மாதிரி ஒரு சில தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி தேவைப்படுது. அந்த கம்பெனி அவங்க ஃபுட்டாக சூஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்சளவு தனியாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், புது புது விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கண்டிப்பாக ஒருத்தர் டெய்லரிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ஒருத்தர் குக்கிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து குக் பண்ணலாம், அது ரிலேட்டட் வீடியோஸ் வந்து தேடுங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அது ரிலேட்டடாக வந்து டே பை டே புதுசாக கற்றுக்கிட்டே வாங்க. உங்களை நீங்களே எங்கேஜாக வச்சுக்கோங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்தில் எங்கேஜாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம டைம் பாஸ் பண்றதுக்காக ஃபுட்டை தேடி நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவு எங்கேஜ்டா இருந்தீங்க அப்படின்னாவே உங்க பசி வரும்போது மட்டும் நீங்க சாப்பிடுவீங்க. தேவையில்லாத டைவர்ஷன்லாம் நமக்கு இருக்காது. நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அது அதிகமாகும் போது நீங்க அதிகமாக சாப்பிடவே இல்லைனா கூட அந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்க வெயிட்டை வந்து கெயின் பண்ணி விட்டுரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க கூட ஓவர் வெயிட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க வந்து மைண்டை பீஸ்ஃபுல்லாக ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில நிறைய இப்போ யூடியூப்லேயே பார்த்தோன்னா நிறைய பேர் ப்ரொஃபஷனல்ஸே வந்து யோகாஸு மெடிடேஷன்ஸ்லாம் வந்து சொல்லி தராங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சளவு உங்கள் ஃபீலிங்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டேபிளான ஓவர் ஹாப்பினஸாகவும் இல்லாமல் ஓவர் சேட்னஸாக இல்லாமல் ஒரு மாதிரி பேலன்ஸ்டான லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எமோஷனல் ஈட்டிங்னு போய் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும், நான் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சாப்பிட்றேன் அப்படின்ற ஹேபிட்டை விட்டுட்டு நான் எனக்கு இருக்கிற டைம் ஃபுல்லாக நான் எங்கேஜ்டாக இருக்கேன், புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே போனீங்கன்னாவே நீங்கள் வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ சூப்பராக ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம இன்டெப்த்தாகவே நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் எமோஷனல் ஈட்டிங்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் கொடுங்க. பாஸ் கொடுத்துட்டு உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணுங்கள். இப்போ நிஜமாவே நான் பசியோடு தான் இருக்கேனா, இல்லை ஜஸ்ட் இந்த ஃபீலிங்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சாப்பிட்றேனா அப்படின்ற கொஸ்டின் கேளுங்க. பசினா அதை சாப்பிடுங்க. ஜஸ்ட் ஃபீலிங்ஸ்க்காக நீங்கள் டைவர்ட் பண்ணுறதுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா உடனே நோ சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டை வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு சில எமோஷன்ஸ் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அது வந்து ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த ஹீல் ஆகிற ப்ராசஸ் வந்து ஃபீல் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே வந்து நம்ம டைவர்ட் ஆகி போயிடணும், நம்ம எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ற மைண்ட் செட் விட்டு வெளியில் வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சில எமோஷன்ஸ் வருது, சோகமாக இருக்குது அப்படின்னா அழுதுருங்க. அழுதுட்டாவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அழுதுருங்க, கோவப்படுங்க. உங்களுக்கு என்ன ஒரு எமோஷன்ஸ் வெளிக்காட்டணும்னு தோணுதோ அந்த எமோஷன்ஸை வெளிக்காட்டி ரியலிஸ்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? முக்கியமாக நேச்சர் நமக்கு என்ன கொடுக்குதோ அதை வந்து அப்படியே எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஈட் வித்தவுட் ஷேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து எந்த ஒரு தயக்கமோ ஒரு கில்ட்டினஸோ இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டா கற்றுக்கோங்க. நேச்சர் நமக்கு என்ன கொடுக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அதில் இந்த குவான்டிட்டி சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும், இதை வந்து அளவோடு சாப்பிட்டா நான் வந்து ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்றத தெரிஞ்சு ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் சாப்பிடுங்க. ஃபுட்டுக்கு இது குட் ஃபுட்டு, இது பேட் ஃபுட்டு, இது எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நமக்கே தெரியும் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நேச்சர் நமக்கு என்ன நமக்கு கொடுக்குதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல ஹேபிட்டு. அதை ஒரு அவேர்னஸோட ஒரு அளவோடு எடுத்துக்கும் போது நம்மளால் ஹாப்பியான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக முடியும்.
எந்த ஒரு கில்ட்டினஸும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை அளவோடு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் முடிஞ்ச அளவு மூவ்மெண்ட்ஸ் கொடுங்க. லைக் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஈவன் டான்ஸிங், எக்ஸசைசஸ் எது பண்ணாலும் அதை வந்து ஹாப்பியாக, இது வந்து என்னோட உடம்பை ஹெல்த்தியாக, ஃப்ளெக்சிபிளாக, ரொம்ப லைட்டாக வச்சுக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இது வந்து என்னோட பனிஷ்மெண்ட் கிடையாது. இது அப்படின்றத ஒரு ஹாப்பி மைண்ட்ஸோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எமோஷனல் ஈட்டிங்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எமோஷனல் ஈட்டிங்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போக மாட்டீங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நோக்கி நீங்கள் மூவ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பேசின விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணி பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், நம்மளும் இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ரிலேட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போவே அதுக்கு ஸ்டாப் கொடுத்துட்டு ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நோக்கி மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி வேணும் அப்படின்றத பார்த்துட்டு ஸோ எவ்வளோ நம்ம பாடிக்கு தேவையான கலோரிஸ் விட கம்மியாக ஒரு 200-300 கலோரிஸ் கம்மியாக ஃபுட் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி பழக்கம்னா ஜஸ்ட் டெய்லி ஒரு 1 hour வாக்கிங், முடிஞ்சால் 10,000 steps வாக்கிங் ப்ளஸ் டயட். ஸோ உண்மையாகவே நம்ம வெயிட் லாஸ் பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா 80% வந்து நம்மளோட டயட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஹெல்த்தியான வெயிட் லாஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? 20% நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுவும் மஸ்ட்டு. உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு சூப்பராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஹெல்த்தியான உணவு எது அப்படின்றத நல்லா தேடுங்க. நிறைய ஹெல்த்தியாக சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஹாப்பியாக பேலன்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டோட இருங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய தண்ணி குடிங்க. உங்கள் பாடி உங்கள் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, ஸோ 20 kg அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். அதுதான் கணக்கு. ஸோ உங்களோட வெயிட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நிறைய குடிங்க. உங்கள் பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இது எல்லாத்தையும் விட தூக்கம் ரொம்ப முக்கியங்க. ஸோ குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும் போது தான் வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பிரிஸ்காக இருக்கும். ஸோ நம்ம ஹோல் டேவும் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் முடிஞ்சளவு வந்து டின்னர் வந்து மேக்ஸிமம் நைட் 7 o'clock முன்னாடி எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஹேபிட்டு. ஸோ சன்ரைஸ் டு சன்செட் அந்த விண்டோக்குள்ளே நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா இது இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 7 o'clock ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சாப்பிடுங்க. இல்லை அதுக்கு மேலே டிலே ஆகுது, என்னோட ஒர்க் அப்படி இருக்குன்னும் போது நம்ம வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. தூங்குறதுக்கு ஒரு 2 hours முன்னாடியாவது உங்களோட டின்னர் வந்து எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதை நீங்களே நினச்சாலும் தடுக்க முடியாது. ஒரு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒன்றொன்னா உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். சூப்பராக ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே எல்லாருமே போக முடியும். ஓகேங்களா? இப்போது வெயிட் லாஸ் அஃபர்மேஷன்ஸ் ஒரு சில உறுதிமொழிகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம டெய்லி அதை சொல்லும்போது, ரிப்பீட்டடாக சொல்லும்போது நமக்கு அறியாமலே நம்ம மோட்டிவேட்டடாக, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா வந்து படிப்பேன். ஸோ நிறையா அங்கங்கே ஸ்கேட்டராக இருக்கும். ஸோ அதில் எனக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவு வந்து இந்த மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அப்படின்றத பாருங்கள். டெய்லி மார்னிங் எழுந்தது இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் ஒரு தடவை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. சொல்லும்போது வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் என்னென்னா, நான் ஹெல்த்தியாக லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஹெல்த்தியாக லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான ஜேர்னியில் இருக்கேன். என்னோட டயட் நானே பிளான் பண்ணுவேன் என்னோட வெயிட் லாஸ் கோலை ரீச் பண்ணுறதுக்கு. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் ஒரு பெரிய சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. நான் என்னோட ஹெல்த்தியர் வெர்ஷனை நோக்கி என்னோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னென்ன ஃபுட்டுலாம் சாப்பிடணும் அப்படின்ற கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு. நான் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுறேன். நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆகுறேன் என்னோட பாடியை பெட்டராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்காக. ஐ எம் பிகமிங் லைட்டர் போத் ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி.
நான் பொறுமையாக டைம் எடுத்து ஒரு லாங் டேர்மில் ஒரு ஹெல்தியான சேஞ்ச் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஷார்ட்கட் பண்ணியும் நான் வெயிட் லாஸ் பண்ண விரும்பலை. என்னோட ஈட்டிங் ஹேபிட்கான கண்ட்ரோல் இப்போது என்கிட்ட இருக்குது. நான் என்னோட பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறேன். என்னோட பாடிக்கு தேவையான அளவு தண்ணி குடிச்சு. நான் இப்போ எப்படி இருக்கணும், நான் என்னோட பாடியை ரொம்பவே லவ் பண்ணுறேன். ஸோ டே பை டே என்னோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு சில அஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா, நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில நீங்களும் இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இருக்கிற ஜேர்னியில் எது உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்பப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மார்னிங் எழுந்தது உங்களுக்கு நீங்களே அது சொல்லும்போது, இல்லை மிரர் பார்த்துட்டு நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களோட லோன்லினஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு மிரர் பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேசும்போது, இந்த மாதிரி ஒரு சில அஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேட்டடாக ஃபோக்கஸ்டாக ஃபீல் ஆவீங்க. ஓகேங்களா. ஸோ நான் இந்த 50 டேஸில் வந்துட்டு நிறைய டிப்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிற ரெசிபிஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு என்னால் முடியுமோ அதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஓவராலாக இந்த 50 டேஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அது ஓவராலாக கன்சால்டேட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இன்னும் நம்ம நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் வந்து கொடுக்கும். ரொம்ப வந்து பாசிட்டிவாக ஃபீல் ஆவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ டே 1லேருந்து நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய மோட்டிவேஷன்ஸ், ஸோ நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ், ரெசிபிஸ் நம்ம ஃபியூச்சரில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் வீலாக்ஸும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். என்னால் முடிஞ்சளவு நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள்லாம் நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற எல்லா வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா. ஸோ நான் இந்த 50 டேஸில் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ண அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண நீங்கள் எல்லாருமே நீங்கள் எவ்வளோ வெயிட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா, இன்னும் நம்மளால் நிறையா முடியும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ சூப்பராக ஃபோக்கஸ்டாக இன்னும் உங்களோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கான ஜேர்னி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா பொறுமையாக ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மோட்டிவேஷனாக உங்களுக்குள்ளேயே தேனுங்க. முடிஞ்சளவு செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். உங்கள் பாடி எப்படி இருக்கோ அந்த பாடியை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள், அந்த பாடியை அப்படியே லவ் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம எப்படி இருக்குமோ அப்பியரன்ஸ் வைஸ் எப்படி இருக்குமோ அது செகண்டரி. ஓகேங்களா. ஸோ நான் இந்த பாடியை வச்சுட்டு என்னால் ஸ்டெப்ஸ் ஏற முடியுதா, என்னால் டே டு டே ஒர்க்கை சகஜமாக பண்ண முடியுதா, 2 hours வந்து நான் இப்போ கிச்சனில் நிற்க போகிறேன் அப்படின்னா எனக்கு நீ பெயின், பேக் பெயின் அதெல்லாம் வராமல் இருக்கா, ஸோ என்னோட பசங்களோட நல்லா விளையாட முடியுதா, என்னால் ஒரு 20-25 minutes வந்து டான்ஸ் பண்ண முடியுதா, என்னால் ஒரு 1 hour சூப்பராக வாக்கிங் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். இது எல்லாமே உங்களால் முடியுது அப்படின்னா உங்கள் அப்பியரன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நோக்கி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போங்க. ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓகேங்களா. ஸோ நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரி, நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியுமோ உங்களை எங்கேஜாக வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து உங்களை ரொம்ப இளமையாக வச்சுக்கும். நீங்கள் டெய்லி ஒவ்வொரு விஷயம் கற்றுக்குறீங்க, நிறைய விஷயங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இளமையாக ஃபீல் ஆவீங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக ஃபோக்கஸ்டாக ஹாப்பியாக இருங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட எய்ம், உங்களோட கோல் என்னவா வேணா இருக்கட்டும், அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ நம்மளோட ஃபேவரட்டான கோட், கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். மறக்கவே மறக்காதீங்க. ஓகேங்களா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேக வச்ச பச்சை பயிறு, ஒரு ரெட் பனானா, மீடியம் சைஸ் ரெட் பனானா தான் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே வந்து வயிறுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து மார்னிங் டைமில் வந்துட்டு நம்ம கஞ்சி குடிக்கும்போது நம்ம கூட எதுனா ஒரு பயிர் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா போட்டு தக்காளி சாதம், கேபேஜ் பொரியல், கொஞ்சமாக மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ரொம்ப பெருசாக பசி இல்லை. இன்றைக்கி நல்லா லஞ்சு ஹெவியாக இருந்ததுனால ஒரு கொய்யாப்பழம் மட்டும் ஒரு 6 o'clock சாப்பிட்டு டே முடிச்சிட்டேன்.